வணக்கம் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஜெயிச்சிருந்திருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தளபதி விஜய் அவர்கள் மட்டும் தான். அவருடைய ஃபேம் மட்டும் தான். கிருஷ்ணகிரி தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வந்து ஏடிஎம்கே சார்பா இருந்த அசோக்குமார் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பா முகுந்தன் அவர்கள் வந்து ஜெயிச்சிருந்திருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக. அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்ககிட்டருந்து நெறைய எதிர்பார்க்குறோம். அடுத்ததா வந்து இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து சுகந்தி வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு வெறும் அ 6398 வாக்குகள் மட்டுமே பெற்று 4ஆம் இடத்திற்கு வந்து இருக்காங்க. இத தவிர்த்து கிருஷ்ணகிரியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதையும் தாண்டி சில பேர் வந்து இறங்கணும் அப்படின்றதுக்காக சுயேட்சையா வந்து நின்னாங்க. ஸோ அ ஸோ வீரப்பன் அவர்களுடைய மனைவி அவர்களும் வந்து நின்னாங்க தமிழக வாழ்வு உரிமை கட்சி சார்பாக. ஆனா அவர்களுக்கு வந்து வெறும் 366 ஓட்டுகள் மட்டும் தான் வந்து கிடைச்சது. இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் சின்னு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம ஊரு கேஆர்பி கிருஷ்ணகிரி டேம் மேல தான் வந்திருக்காரு. அவருக்கும் 285 வாக்குகள் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்ரீனிவாசன், அட்வொகேட் முத்தையா, அப்புறம் குமரேசன், அப்புறம் சந்திரமோகன். இவர பத்தி தெரியாதவங்களே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணகிரியில இவர் ஃபோட்டோ இல்லாத பேனரே வந்து பெரும்பான்மையா வந்து இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பப்ளிக் மேல கொஞ்சம் பப்ளிக்கா இஷ்யூஸ் இருக்கிற எல்லா இடத்துலயும் இவரு மோஸ்ட்லியா வந்து இருப்பாரு. அவருக்குமே கம்மியான வாக்குகள் தான் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம என்னதான் வந்து பேசினாலும், நாம எப்பவுமே இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணுங்க. சரிங்க. வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு.